அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம், நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை அப்படின்றத மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி. அது குறித்தா இன்றைய நேர்பட பேச இருக்கிறோம். இது நிரந்தர கொள்கையா அல்லது தற்காலிகமான ஒரு முடிவா அப்படின்ற தலைப்புல அதிமுகவிலிருந்து திரு கோவை சத்தியன் பங்கேற்றிருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பிரகாஷ், பத்திரிகையாளர் திரு TN ரகு. வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ரகு, தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அதற்கு காரணமா 2-3 விஷயங்களை அவர் சொல்றாரு. ஆனா இப்போதைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய தேவை என்ன அவருக்கு, திரு EPSக்கு? அதாவது இப்போ நாங்கள் மாநில உரிமைகளுக்காக ஒரு போராடும் கட்சிங்கிற ஒரு பிம்பம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு. இப்போ காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறினா சேர்த்துக்க மாட்டாங்களா கேட்குறேன். நிச்சயமாக சேர்த்துப்பாங்கல்ல. ஏன்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் வந்து சேர்த்துக்க மாட்டாங்கங்கிறதான உறுதியாது. அவங்களுக்கு காங்கிரஸோட பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலையே இப்போதைக்கு. அவங்க பிஜேபி அக்ரெசிவாக தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கான முயற்சி செஞ்சது தான் பிஜேபியோட உறவு முறியறதுக்கான காரணம். ஏன்னா அவங்க வந்து கொள்கைக்காக திரு மோடி கிட்டேயோ திரு அமித்ஷா கிட்டேயோ ஒரு விவாதம் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. இப்போ மைனாரிட்டிஸுக்கு எதிராக எவ்வளோ விஷயங்கள் நடந்தது. அப்போல்லாம் வந்து அவங்க வந்து இது தவறு, CAA தவறு, அப்புறம் வந்து நீங்கள் பில்கிஸ் பானு விட்டது தவறு, குஜராத்தில் வந்து பிஜேபி அரசு தானே இருக்குது, இதே மாதிரி பேசி அவங்க சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. இன்னி வரைக்குமே அவங்களுக்கு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரீசெண்டாக கூட திரு அமித்ஷா வந்து ADMKோட கூட்டணிக்கு முயற்சி பண்ணுறோன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இணக்கமான உறவா? ஐ மீன் பெரிய நான் என்ன இவர் தனியாக வந்து பேரை சொல்லி திரு மோடியோ அமித்ஷாவையோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்களா? பிஜேபினா யாருங்க இப்போ இந்தியாவில்? பிஜேபிங்கிறதுக்கு வந்து மோடி தான் முகம். மோடி பேரை சொல்லாமல் நீங்கள் வந்து பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணுறது கிரிட்டிசிசமே கிடையாது. ஜெனரிக்காக சொல்கிறது. ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்களா? இது பண்ணியிருக்காங்க, நாங்கள் அவர் எதிர்க்கிறோம், அவர் திரும்பி பிரதமராக வரக்கூடாது, இந்த மாதிரி சொன்னாதான் வந்து அது கிரிட்டிசிசம். நாங்கள் வந்து மாநில உரிமைகளை பாதுகாப்போம் அல்லது வந்து தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைங்கிறது வந்து ஒரு பெரிய கிரிட்டிசிசமாக நீங்கள் பார்க்க முடியாது. அப்புறம் வந்து இவ்வளோ திரும்ப திரும்ப வந்து எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொன்னால் கூட நிறைய பேர் மனசில் கூட்டணி வரக்கூடும் அப்படின்னு நினைப்பு வருது இல்லை? அதுவே இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த அந்த ரிலேஷன்ஷிப். அதுக்கும் விளக்கம் கொடுக்குறாரு. நீங்க காங்கிரஸ் கட்சி வந்தா சேர்த்துக்க மாட்டாரா திரு EPSன்னு கேட்டீங்கல்ல. யார் வந்தாலும், தேசிய கட்சி யார் வந்தாலும் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, தேசிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால் மாநில பிரச்சனைகளுக்கு மௌனம் சாதிக்கும் நிலை ஏற்படும், அதனால தான் நாங்கள் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். எங்கள் மாநில பிரச்சனைகள் எல்லாத்தையோட முக்கியம் எலக்ட்ரல் சக்சஸ். அரசியல் கட்சி நடத்துறது ஜெயிக்கணுங்கிறதுக்காக அதுதான் உங்களுக்கு பிரைமரி ஆப்ஜெக்டிவ். அதை வந்து இது சர்வ் பண்ணும். காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தால் இப்போ வந்து 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும், DMK கூட்டணியை சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக செய்வாங்க. ஏன்னா இப்போ வர கருத்து கணிப்பு எல்லாமே திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லுது. இவங்களுக்கு வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் முக்கியமானது, அது மறந்துடாதீங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் 2026 தான் இவங்களோட பேட்டில் அப்படின்னு. நீங்கள் தமிழக வரலாறை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து ஒரு அதற்கான கட்டியம் கூடுற மாதிரி இருந்திருக்கு. நீங்கள் வந்து இப்போ 96ல் ஜெயலலிதா தலைமையிலான ADMK படுதோல்வி அடைஞ்சது இல்லையா, அவங்களுக்கு உயிர்ப்பு கொடுத்தது இல்லைங்க, ஷீ இஸ் நாட் அவுட் எட், ஷீ வில் கம் பேக்ங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்தது 98 பார்லிமெண்ட் எலெக்ஷன். அதில் இவங்க ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு ஜெயிச்சாங்க இல்லையா, அந்த கம்பேக்கு வழிகோல்னது அது. அதே மாதிரி ஒவ்வொரு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் 26 சட்டமன்ற தேர்தல் முடிவை நிச்சயமா நீங்க தாக்கத்தை ஏற்படுத்த போதான். நிச்சயமா திரு எடப்பாடி 2 வருஷம் இருக்கு. இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் கோயிங் டு பி சிக்னிஃபிகண்ட். ஏன்னா அதாவது சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். பர்ஃபார்மன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் சொல்ல இந்த இம்பாக்ட் இருக்குல்ல. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், நான் டெலிவர் பண்ணி ஆகணும். ADMK வந்து இப்போ மெயின் ஆப்போசிஷனுங்கிற அந்த இடத்தை தக்க வச்சுக்கணும்னா நாங்கள் திமுகவை எதிர்க்கிற ஒரு பிரதான கட்சி, அதுதான் அவங்களுடைய என்ன சொல்றது ரீசன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸே அதானே. அவங்க கட்சி உருவானதே அதுதான். பெரிய கொள்கை கோட்பாடுனால அவங்க பிரிஞ்சு வரல, ஒரு பர்சனாலிட்டி கிளாஷு. அதாவது மக்களுக்கு அந்த நம்பிக்கை
திமுக ஆட்சியில யாரு அப்படின்னா ஏடிஎம்கேன்னு சொல்றதுதான் இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அதுக்கு இந்த வெற்றி தேவைன்ற நிச்சயமா ஏன்னா நிறைய தேர்தல்கள் தோல்வி வந்துட்டே இருக்கிறதுனால அப்புறம் வந்து இதுல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அல்லது வந்து பிஜேபி கூட்டணி கொஞ்சம் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அந்த நேரேட்டிவ் மாறக்கூடும். அப்கோர்ஸ் நடிகர் விஜயோடைய கட்சியும் வந்து 2026ல இருக்க போது அதுவும் அதையும் அவங்க மேபி கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்காக 2026க்கு முன்னாடி இந்த தேர்தல்ல நம்ம தான் வந்து மெயின் ஆப்போசிஷன், நம்ம தான் மெயின் சேலஞ்சர் டு டிஎம்கேங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வேணும். நீங்க வந்து 20 சீட்டு ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்ல, பட் மினிமம் ஒரு 5 ஜெயிச்சாதான் அந்த ஒரு இடத்தை தக்க வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா questions will be raised about ADMK's primacy. ஓகே, திரு ரவீந்திரன் துரைசாமி, தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்னு ஒரு பொதுவான வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய தேவை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் வந்தது? பாஜகவோட ஒரு கூட்டணின்னு சொல்றது இல்லைன்னு சொல்றது அதுல உள்ள அர்த்தம் தெரியுது. ஆமா, ஆனா பாஜக வெளிப்படையா தெரியுது. பாஜகவும் ஒரு தரப்பு அவர்கிட்ட முயற்சி பண்ணாங்க. அவர் அது ஸ்டெடியா அதை மறுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு கட்டத்திலையும் இல்லைங்கதான் மறுத்துக்கிட்டு இருக்காரு. நம்மளும் பல விவாதங்களையும் அவர் பாஜக கூட வரமாட்டாரு, அவர் பாஜகவை மைனஸ் நினைக்கிறாரு, அதை தள்ளிதான் நிற்பாருங்கிறத நம்ம பலமுறை பதிவு பண்ணோம். பட் காங்கிரஸ் கூட கூட்டணிங்கிறது காங்கிரஸ்லேருந்து யாருமே இவரை வந்து ஒரு பெரிய சக்தியாட்டோ கூட்டணியாட்டோ எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு யாருமே இல்லை. குறிப்பிடத்தக்க அளவில் யாரும் பேசல. கடைசியா காங்கிரஸ் தலைவர் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் சொல்றாங்களே, அது நடந்தது சொன்னா கூட ஓப்பனாக சொல்லக்கூடிய அளவுக்கு முந்தைய காங்கிரஸ் தலைவர் இவர் அழகிரி என்ன சொன்னாருன்னா, அவர் பாஜக விட்டு விலகிற காரணம் தோல்வி கூட்டணி, தொடர் தோல்வியில் இருக்கிறவங்க தோல்வியை கொடுத்தனால விலகிறாரே தவிர பிரின்சிபல் அடிப்படையில் விலகலைங்கிறதான் அழகிரி சொன்னார். ஸோ அழகிரி வந்து அவுட்ரைட்டா மாநில தலைவர் வந்து அதிமுக அங்கீகரித்து பேசுறதோட திமுக தர்றது தங்களுக்கு வெற்றி வாய்ப்பான சீட்டுகளுங்கிற அடிப்படையிலே 1-2 சீட்டு குறைஞ்சாலும் பரவாயில்ல, திமுகவோட தான் இருப்போம், மோடி எதிர்ப்புங்கிறத அவர் பதிவு பண்ணார். அதற்கு பிறகு வந்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, அவர் இவர் அழகிரியை விட கூடுதலாக வந்து திமுக கழகத்துக்கு முதல்வர் ஸ்டாலினுக்கு ஆதரவானவர் மட்டுமல்ல, அவருடைய கடந்த கால அரசியல் பின்னணியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் எதிரியாக வந்த சசிகலா அம்மையாருக்கு ஆதரவான ஒரு தன்மைகளை பல விவாதங்களில் வெளிப்படையாகவே நேரடியாகவே பேசி வந்தவருங்க தெரியும். அப்போ இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் தலைவர் மாற்றம் வந்தது. அவர் கார்த்திக் சிதம்பரம் வந்தா கூட இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். செல்வப்பிரதை முதன்முறையாக திரு எடப்பாடி பழனிசாமி இந்த வார்த்தையை பயன்படுத்தல, இதற்கு முன்பும் அவர் சொல்லி இருக்காரு தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை, தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லைங்கிறது இந்த இதுக்கு பிறகுதான் தெளிவா சொல்றார். முன்ன கடைசி வரை காங்கிரஸ் கிட்ட ஒரு கூட்டணி வாய்ப்பு அவருக்கு எதிர்பார்ப்பார், வருவார். அவர் சார்ந்த அரசியல் ஏற்கனவே அவங்களுக்கு பிராண்டிங் பண்ணவங்க எல்லாம் அவருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிற செய்திகள் தான் பரவலாக வந்துருச்சு. இப்போ அவர் தேசிய கட்சியோட செவலங்க முடிவெடுக்க காரணம் பாஜக பொறுத்தவரை அவருக்கு ஸ்டாண்ட் வந்து பாஜக வேண்டாங்கிறாரு. காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் அவரை நோக்கி ஒன்று நகரல, அவரை ஒரு வின்னிங் கால்ஸா காங்கிரஸ் கருதலைங்கிறது தான் காங்கிரஸ் தலைவரோட பேச்சுல இருந்து தெரியுது. ஸோ அவர் ரகு சொன்ன மாதிரி காங்கிரஸை எதிர்பார்த்திருக்கலாம். காங்கிரஸ் எதிர்பார்த்தவர் காங்கிரஸ் இனிமேல் சாத்தியம் இல்லைங்கிற சூழ்நிலையில தேசிய கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. இல்ல, பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு வெளிப்படையாக சொல்வதற்கு தயக்கம் காட்டி தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்றாருன்ற விமர்சனமும் இருக்கு. இல்ல, பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி அதை மீண்டும் மீண்டும் சந்தேகத்துக்கு உட்படுத்திட்டே இருக்கிறதுனால தேசிய கட்சிகளுடனான கூட்டணியே கிடையாதுன்னு அழுத்தம் திருத்தமா அதை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. ரெண்டும் அதுல பொருந்தும். அதுல அவர் என்ன பண்றாருன்னா, இவர் என்னதான் மூவ் பண்ணாலும் பாஜக சேர்றாருன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கோம். அதையும் அவுட் ரைட்டா இதுல வந்து இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அதையும் காலி பண்ணுங்க. அவர் நிலைப்பாட்டுல இருந்து இதை பண்றாரு. காங்கிரஸ் அவர் கூட்டணிக்காக எந்த இடத்திலயும் முயற்சி பண்ணதா இல்ல. ஒரே ஒரு பாயிண்ட் கார்த்திகேயன், 1971ல இந்திரா காந்தி வந்து திமுகவோட கூட்டணி வச்சதுதான் பேசிஸ். எங்களுக்கு ஸ்டேட்ல எந்த ஆம்பிஷனும் கிடையாது, எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் இங்க சீட்டை கொடுத்துருங்கன்னு ஒரு பேரம் பேசினாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கிறது வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் கன்வீனியன்டா இருக்கு. They are not ambitious. நாங்க இங்க வளரணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அப்ப முரண் வரும். இல்ல, காமராஜர் ஆட்சி அமைப்போம் வாய்ப்பு அப்படி பேசுறாங்களே தவிர அவங்க முயற்சி எடுக்காத பிறந்தே சொல்லிருக்காங்க. சொன்னா கூட அது ஒரு ஜஸ்ட் பேச்சு. அது அவங்க கிரவுண்ட்ல எஃபோர்ட் எடுக்கிறாங்களா? நாங்க வந்து ரிவைவ் பண்ணுவோம் காங்கிரஸ் அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஏடிஎம்கே டிஎம்கே கூட முரண்பாடு வரும். அவங்களுக்கு ஏன் காங்கிரஸ் கூட்டணி கன்வீனியன்டா இருக்குன்னா, அவங்க ஸ்டேட்ல வளர்ச்சி பெற்று நாங்க ஒரு பலமான கட்சியா வருவோம், பழைய காங்கிரஸா வருவோங்கிறதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல, ஜஸ்ட் பேச்சு தான். ஓகே, திரு பிரகாஷ், இதுவரைக்கும் பாஜக உடனான கூட்டணி இல்லைன்னு அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்ச பிறகும் சந்தேகம் வருவதை மீண்டும் அந்த சந்தேகம் துளிரிடவே கூடாதுன்னு பதிய வைப்பதற்காக தேசிய கட்சிகளுடனே கூட்டணி இல்லை, என்ன காரணம், நாங்க வந்து போனா அமைச்சா மாநில பிரச்சனைகளுக்கு மௌனம் சாதிக்க வேண்டிய ஒரு தேவை வந்துருது அப்படின்றதுனால இனிமே தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை, இது அவர் நிரந்தரமாகவே ஒரு கொள்கையாகவே எடுத்திருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து.
இது ஒரே ஒரு கேள்விதான். அந்த கட்சியுடைய பேர் என்ன? அஇஅதிமுக, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அதுவே தேசிய கட்சி தானே. இன்னொன்று பாருங்க, விசிகா, இன்னைக்கு இருக்கக்கூடிய விசிகா, அவங்க வந்து 4 மாநிலங்களில் போட்டி போடுறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி. சிபிஐ சிபிஎம் ஆல்ரெடி ஆல் இண்டியா பார்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க இந்த முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றதுக்கு காரணம் அப்படின்றது வந்து இவர் சார்பாக வந்து நிறைய பேர் போய் காங்கிரஸில் பேசினாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு புரோக்கர் போயிட்டு சல்மான் குர்ஷிதை பார்த்து பேசிட்டு வந்ததாக கூட ஒரு தகவல்கள் முன்னாடி வந்ததுன்னு. புரோக்கர்னு சொல்கிறீங்களே, ஒரு புரோக்கர், ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க, போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்து சசிகாந்த் இடையேயான கூட்டணிலாம் புரோக்கர் தீர்மானிக்கிறாங்கன்னு ஒரு புரிதல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கேட்குறேன். அப்படி இல்லை, ஒரு நடுநிலையாளர்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் போயிட்டு வந்தார். இப்போ வந்து காங்கிரஸும் விசிகாவும் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் வரும் அப்படின்றத வந்து அதிமுக வட்டாரங்கள் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. இப்போது க்ளீனாக பாமக 7 சீட்டு, தேமுதிக 3 சீட்டு, கூடவே சரத்குமார், ரைட்டுங்களா, அதுக்கப்புறம் புதிய தமிழகம் அதிமுகவுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி, இது எல்லாத்தையும் அவர் கிளியர் பண்ணிட்டார். இன்னும் பாஜகவுக்கான ஆப்ஷன் வந்து ரூல் அவுட் ஆகவே இல்லை. அப்போவும் ஒரு வார்த்தை நடுவில் விடுறாரு, தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து எடப்பாடி பழனிசாமி விடுறாரு. இதுக்கப்புறமும் நம்பாம இருந்தா எப்படி? தேசிய கட்சிகளுடனான கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகும் இன்னமும் பாஜகவுக்கான ஆப்ஷனை ஓப்பனாவே வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி சொல்றது? பாஜகவை எதிர்க்கிற எல்லா கட்சி மேலேயும் பாஜக ரெய்டு நடத்துது. அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே ரெய்டு நடக்குது, மம்தா தீதி மேலே ரெய்டு நடக்குது, சரத்பவார் கட்சிகள் மேலாம் ரெய்டு நடக்குது. ஏன் அதிமுக வந்து இவ்வளோ தொலைவுக்கு பாஜக எதிர்ப்புன்னு ஒரு லெங்க்த்துக்கு போய் நின்று சொல்லக்கூடிய அதிமுக மேலே எடுக்கல, ரெய்டு நடவடிக்கை எடுக்கவே இல்லை? ஏன் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசோட பட்ஜெட்டை பற்றி இது வரைக்கும் எந்த கருத்தும் சொல்லியே? ஏன் சொல்லாமல் இருக்காரு? இது மாதிரி நிறைய சந்தேகம் இருக்குங்க. இன்னமும் ரகசிய உறவு நீடிக்குதுன்னு நீங்கள் தேர்தலுக்கு பிறகு அப்படின்ற ஒரு சினாரியோ ஒன்று இருக்குது, ரைட்டுங்களா. அவர் வந்து இந்தியா கூட்டணியை விமர்சிக்கிறாரு. காரில் இருக்க சக்கரங்கள் ஒவ்வொன்றாக கழண்டு போவதை போல இந்தியா கூட்டணி கழண்டு போய் கொண்டிருக்கிறதுன்னு இந்தியா கூட்டணியை விமர்சிக்கிறாரு. அதே நேரத்தில் பாஜகவை விமர்சிக்கலை. பாஜக வந்து ஒரு மதவாத கட்சின்னு சொல்லலை. பாஜகவோட அடிப்படையான கொள்கைகளை பற்றி பேசவே இல்லை. ஒருத்தர் கதவு திறந்திருக்கின்றாரு, ஒருத்தர் ஜன்னல் திறந்திருக்கு. இவர் மறுக்கிறார், கட்சியின் பொதுச் செயலாளராக இவர் மறுக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அதை மறுக்கிறார். இது பாஜகவுடனான கூட்டணி இல்லைன்றது அதற்குதான் மீண்டும் வலு சேர்ப்பதற்கு தான் தேசிய கட்சிகளுடனான கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு. இல்லை அப்படின்றது வந்து மாநில உரிமைகளுக்காக நான் போராடுவதற்காக வந்து கூட்டணி இல்லை அப்படின்றது வந்து இப்போ லேட்டர்ல லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டா கார்டு கம்பார்ட்மெண்ட் மாதிரி, கார்டு கம்பார்ட்மெண்ட்டில் அந்த மோட்டர் வச்ச ஒரு கம்பார்ட்மெண்ட் இப்போ நவீன ட்ரெயினில் இருக்குல்ல, அது மாதிரி வந்து இட் இஸ் அ லேட்டஸ்ட். ஆனால் இவருக்கு காங்கிரஸ் கதவு பூட்டப்பட்டது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கதவு பூட்டப்பட்டது. அது மட்டும் இல்லை, பாஜக இப்போ ஒரு படி மேலே போயிட்டு முன்னாள் எம்எல்ஏக்களில் வந்து கொங்கு பெல்ட்லேருந்து சேர்க்குறாங்க. அடுத்து பிரதமர் வரும்போது ஒரு முன்னாள் அமைச்சரும் சிட்டிங் எம்எல்ஏவும் சேரப்போகிறதா ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படி வந்து அவங்க அக்ரெஷனில் போகிறாங்க. ஆனால் அவங்க உண்மையான அக்ரெஷன் காட்ட வேண்டிய விஷயங்களில், இந்த ரெய்டு நடவடிக்கைகளில் அவங்க காட்டாமல் இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை இன்னைக்கு வரைக்கும் ஏற்படுத்தி. ஓகே, திரு கே.சி. பழனிசாமி, இவ்வளவு தூரம் சொன்ன பிறகும் கூட அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி உருவாகும் அப்படின்னு மீண்டும் அந்த சந்தேகம் துளிர்விட்டு கொண்டே இருக்கேன். எனக்கு ஒரு பிரகாஷ் பேசுனதுல இருந்து ஒரு சந்தேகம் வருது. திமுக பாஜக உறவு ஏற்பட்டுமோ? ஏன்னா இதுவரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சமன் அனுப்பிச்சு கைது செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஜார்க்கண்ட்ல இருக்கிற முதலமைச்சருக்கு கைது செஞ்சு உள்ள போட்டாங்க. அப்ப தமிழ்நாட்டுல இன்னும் வரலையே. பிரகாஷ் அவர் சொல்ற அந்த லாஜிக் கரெக்ட். ஏன் அதிமுகவோட வரும்னு இது வரைக்கும் ரைடு வரல. ஏன்னா அதிமுக எதிர்கட்சி. ஆனா பிஜேபி செஞ்சதெல்லாம் ஜார்க்கண்ட்ல சிட்டிங் சீஃப் மினிஸ்டர், டெல்லியில சிட்டிங் சீஃப் மினிஸ்டர். அப்ப அங்க ரைடு வரல. அப்ப அதனால திமுக பாஜக வந்துருன்னு
திரு பிரகாஷ் அவர்களது வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்படித்தான் நம்ம வந்து இதுல யோசிக்க தோணும். அது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏன் அத சொல்றாரு அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றாரு? அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும். அதுல வந்து காம்ப்ரமைஸுக்கு இடம் கிடையாது. 26ல அது என்றைக்கா இருந்தாலும் சரி, அது வந்து நிரந்தர கொள்கை. அதுல எந்த காலகட்டத்திலயும் அதுல சமரசத்துக்கு இடமே கிடையாது. ஆனா அண்ணாமலை மாநில தலைவராக வந்ததற்கு பிறகு மாநிலத்துல பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் அந்த ஒரு குறிக்கோளோட அவர் வந்து காய்களை நகர்த்துகிறார். அப்ப அந்த இடம் வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். அப்ப அதை ஏத்துக்க முடியாது, அதிமுக அதை வந்து ஏத்துக்க முடியாது. செல்லூர் ராஜு அவர்களுக்கு வந்து அந்த வார்த்தைகள் சரியா புரிய வைக்க முடியல. அவர் சொல்ல வந்தது என்னன்னா, மாநிலத்துல அதிமுக அதை நீங்க ஏத்துக்கணும். அதைத்தான் அவர் எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் ஏத்துக்கன்னு வார்த்தை பிரயோகம் தவறா பண்ணிட்டார். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுகிற கட்சி அதிமுக, அதை பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அண்ணாமலை தலைவராக வந்ததற்கு பிறகு அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அங்க போட்டி வருது. முதலமைச்சர் போட்டி வருதுன்னு இல்ல, அவங்க எல்லையை தாண்டாங்க. அதனால அவங்க சவகாசம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு அதிமுக. சரி, பாஜக தான் அப்படி ஒரு டிமாண்ட வைக்க வாய்ப்பு இருக்கு, திரு அண்ணாமலை அப்படி ஒரு டிமாண்ட வைக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு எண்ணம் இருக்க வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்ல. காங்கிரஸ் அப்படி ஒரு டிமாண்ட வைக்க போறது, இடதுசாரிகள் வைக்க போறது இல்ல. ஒட்டுமொத்தமா தேசிய கட்சியே வேண்டான்னு ஒரு முடிவு எடுக்கிறது இருக்குல்ல, அது ஏன்? அதுதான் வர்றாரு. அதாவது மூப்பனாரை முதல்வராக்குவோம்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல அவர் மறைந்ததற்கு பிறகு காங்கிரஸ் முன்னெடுத்தாங்க. ஆனா அப்ப பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்றத்துல 91 அந்த நாடாளுமன்ற தேர்தல் 89ல விட்டு கொடுத்து போனாலும் 91 சட்டமன்றத்துல அந்த காங்கிரஸோட உறவு முறிக்கப்பட்டு விட்டது. சட்டமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக ஏதேனும் ஒரு உரசல்கள் கூட்டணியில ஏற்பட்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வந்துரும், அந்த எண்ணிக்கை குறைபாடுகள் வருகிற பொழுது அவர்கள் வெளியில வரலாம், அப்படி வந்தால் காங்கிரஸோடு கூட்டணி அமைக்கலாம் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் இந்த மாநில தலைவர் மாற்றத்திற்கு பிறகு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை என்று அது உறுதியாக்கப்பட்டு விட்டது. அதனால இன்றைக்கு 2 தேசிய கட்சிகளும் அவர்களோடு நம்ம கூட்டணி இல்லை என்கிற ஒரு முடிவை வந்து எடுக்கிறார். ஆனா அதுலயே அவருடைய பார்வை ஒரு இடத்துல தவறு. ஏன்னா அவர் சொல்ற கம்பாரிசன் ஒரிசா சொல்றாரு, வெஸ்ட் பெங்கால் சொல்றாரு, ஆந்திரா சொல்றாரு. இந்த மூணுமே மாநில கட்சிக்கும் தேசிய கட்சிக்கும் அங்க போட்டி. வெஸ்ட் பெங்கால் எடுத்தீங்கன்னா பாஜக வெர்சஸ் மம்தா, கம்யூனிஸ்ட் வந்து ரொம்ப சின்ன ஃபேக்டர் ஆகிட்டாங்க. ஒரிசாவும் கிட்டத்தட்ட அது மாதிரிதான். ஆந்திராலையும் கிட்டத்தட்ட சந்திரபாபு நாயுடு சரி ஜெகனும் சரி 2 பேரும் பிஜேபியோட அலையன்ஸுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஆனா தமிழ்நாடுனுடைய சினாரியோ வந்து வேற. தமிழ்நாடுனுடைய அரசியல் களம் திமுக அதிமுக என்று இருக்கிற அரசியல் களம். அப்ப காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் நீங்க 2 பேருமே பேக் சீட் எடுத்துதான் ஆகணும். ஏதேனும் ஒரு கட்சிக்கு பின்னால நின்றுதான் ஆகணும். அப்ப தேசிய கட்சிகளை வந்து நாங்க முழுமையாக துறந்து விட்டோம் என்பது நிரந்தரமான வார்த்தைகளாக இருக்க முடியாது. அது ஒரு பெரிய கொள்கை முடிவாகவெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்கள் ஒரு புரிதல் தவறு. இப்ப அவர் கூட இன்னைக்கு சொல்லியிருப்பாரு, எந்த காலத்திலையும் இரட்டலை சின்னத்தை முடக்க முடியாது, நீங்க வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு, தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சுன்னு. அவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் நினைவூட்ட விரும்புறேன். சசிகலாவோடு எடப்பாடி பழனிசாமி இருந்தார், அதிக பெரும்பான்மை பலத்தோடு இருந்தார். ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்கள் அணியில சேர்ந்து அந்த இரட்டலை சின்னத்துக்கு என்னெல்லாம் நடந்ததுங்கிறது தெரியும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களோடு ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தையான சிவசேனாவை கூட மிக கொடூரமாக சிதைத்தவர்கள். அவர்கள் எந்த எல்லைக்கு போவதற்கும் தயங்க மாட்டாங்க. அப்ப அதிமுகவுல சில முன்னாள் அமைச்சர்களை, சில செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்து கூட அவர்கள் விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்ல அந்த புரிதல் இல்லாமையா அவர் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லைன்றதை உறுதிப்படுத்துறாரு. இல்ல, அவர் காங்கிரஸும் இனி இல்லைங்கிறதுனால அதை சொல்றாரு. நான் சொல்ற விளக்கம் வந்து அவர் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல
ரெட்டலை சின்னம் வந்து டேக்கன் as கிராண்டட், யாரும் அசுக்க முடியாதுன்னு எடுத்துக்கிறாரு. அவர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி அவர்களது செயல்பாடுகள் மிக கொடூரமாக குரூரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை காஷன் பண்றதுக்காக நான் அந்த வார்த்தைகளை சொல்றேன் நான். ஓகே, திரு சத்யன், பாஜகவுடனான கூட்டணி இல்லைன்னு சொன்ன போதும் சந்தேகம் வந்தது, தேசிய கட்சிகளுடனான கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ற போதும் சந்தேகம் வருது. எப்போதும் வேண்டுமானாலும் இந்த கூட்டணி மீண்டும் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விமர்சனத்தோடு தான் அது அணுகப்படுது. மாலை வணக்கம். 50 ஆண்டுகளை கடந்த இயக்கம் இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி. அதுல ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மதுரையில பொன்விழா ஆண்டுல 15 லட்சம் பங்கு பெற்றதில்ல தீர்மானமே போட்டு கூட்டணி குறித்த முடிவை எடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரம் படைத்தவர் எடப்பாடியார், பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு தலைமை கூட்டம் எல்லாம் சேர்ந்து முன்னணி நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து பின்னர் முடிவெடுக்கப்படும் தான் தீர்மானம் போடல. ஒரே தீர்மானம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியை பற்றி முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரம் படைத்த ஒரே ஒற்றை நபர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் இத சந்தேகம் பேசுறது எங்கிருந்து வருதுன்னு பாருங்க. இந்த சந்தேகம் மக்களிடமிருந்து வருது, குறிப்பா திமுக இருந்தா வருது. ஏன்னா அங்க கொஞ்சம் பயம் தொட்டி இருக்கு, பயம் வந்திருக்கு. சில இடங்கள்ல வந்து சந்தேகம், அதாவது வர்றத திரும்பி பார்த்தா எடப்பாடியார் என்ன பயம் நினைக்கிறீங்க திமுகவுக்கு? அதுதான் நரேட்டிவ் மெயினா. சிறுபான்மையினர் பாதிக்கப்படுவார்கள், பாஜகவோட கூட்டணி, பாஜகவோட இவங்க கைப்பாவைகள் அப்படின்னு சொல்லி எல்லா நரேட்டிவும் பில்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒரு பிம்பமும் உடையுது. இப்போ ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும்பொழுது என்னெல்லாம் பேசினார் ஸ்டாலின், இப்ப ஆளுங்கட்சியா முதல்வரா அவர்னால அந்த விஷயத்தை வந்து செஞ்சு காமிக்க முடியுதா? எங்கெல்லாம் அவர் தோத்துக்கிட்டே வராரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அவங்களால நரேட்டிவை பில்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஎம் பேச பார்த்து ஓட்டு போடுற மக்கள் கிடையாது. நம்ம மாநிலத்துக்கு சரியான ரெப்ரசன்டேஷன் யாருன்னு பார்த்து ஓட்டு போடுற மக்கள் தான். குறிப்பா ஸ்விங் டோர் பாலிசி ஸ்டேட், 5 ஆண்டுகள் இவங்க, 5 ஆண்டுகள் இருதுருவ அரசியல் தான். அதை நம்ம வந்து குறைச்சி எடை போட்டுற முடியாது. அதனால அவர் வந்து ஒரிசாவை பாருனாரு, அது வந்து தவறான உதாரணம். வெஸ்ட் பெங்கால பாரு தவறான உதாரணம்னா 2019 இதே அறிவாலயத்துல வச்சு மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தியை நான் பிரதமராக அறிவிக்கிறேன், இங்கிருந்து அறிவிக்கிறேங்கிறார். அவர் சொன்ன உடனே எல்லாரும் ஆஹா ஓஹா ராகுல் காந்தி தான் பிரதமர் சொல்லி ஓட்டு போட்டாங்கன்னு கற்பனை. அப்ப திமுக தோத்ததுன்னு தான் அர்த்தம். பிஎம் ஃபேஸ் வந்து பெரிய விஷயம், பெரிய தாக்கம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இல்ல, அது ஜெயலலிதா இருக்கிற போது அவங்களால அதை சாத்தியப்படுத்த முடிஞ்சது. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது வந்து அதீத நம்பிக்கையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்களே. அது எப்படி அந்த விமர்சனம் பொருந்தோம்னா, எங்கேயாச்சும் கழக பொதுச்சாளர் வந்து எடப்பாடியா மோடியான்னு அவர் பேசினாரா? நீங்க சொல்றது வந்து நியாயமான ஒரு விஷயம். ஆனா எங்கேயுமே அவர் என்ன சொன்னாரு, நான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா மாதிரி கிடையாது, நான் ஒரு விவசாயிங்கிறத பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வந்து ஒரு தன்னடக்கத்துக்கு தான் பேசியிருக்காரு. இதை கேட்ட உடனே கருணாநிதி பேசின ஒரு அழகை எடுத்தபடி சொல்லுவாங்க. கருணாநிதி இதே கேள்வி கேட்கும்போது என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னார்னா அதை பெருமையா பேசுவீங்க. அதே தான் எடப்பாடியார் சொல்றாரு. மாநில நலன், தமிழ்நாட்டு மாநில நலன், அந்த மக்கள் நலன், அதுதான் பிரதானம். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வரலாறு பின்னாடி பார்த்தா கூட்டணிங்கிறது எதனால் அமைய பெறுகிறது என்றால் இதை முன்னிறுத்தி தான், இது வேற எதுவுமே இல்லை. பாஜக போலரைசேஷன் பண்றாங்க, மைனாரிட்டிக்கு எதிரானவர்கள் கூட அவங்களோட கூட்டணி இருக்கும் பொழுது எங்கேயுமே வந்து இங்க குண்டு வெடிப்போ மத கலவரமோ வந்ததே கிடையாது அஇஅதிமுக இருக்கிற வரைக்கும். ஆனா இந்த நரேட்டிவ் எல்லாம் வைக்கிற திமுக இருக்கும்போது வருது. இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க, பார்க்கலாமெல்லாம் இல்ல. இப்ப நம்ம பேசுறது தெரியுமா உண்மையான விஷயம், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சி 2019 2021 தேர்தல்ல கூட பாஜகவுடன் கூட்டணி வச்ச சமயங்கள்ல கூட அவங்களுக்கு வந்து வாக்கு சதவீதம் வரல. பாஜகவுக்கு வர சிறுபான்மை மக்கள் வாக்குகள் வராதுன்னு சொல்றார் பாஜகவுடைய பொதுச் செயலாளர். நீங்க 2 தேர்தலில் எலெக்ஷன்ல கூட்டணி வச்சுட்டு திடீர்னு கூட்டணியை பிரிச்சுட்டு போறதுனால உங்களுக்கு 1% வாக்குகள் கூட வராதுன்றாரு அவர். சரி கார்த்தி, நான் என்னோட பழைய முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் முடிச்சு உங்களுக்கு பதில் சொல்றேன். 24ல தேசிய கட்சிகளோட கூட்டணி கிடையாது, அதுதான் இது வரைக்கும் உண்மை, அதுதான் நிதர்சனம். 26லும் கூட வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி கிடையாது என்பது முடிவு அறிவித்தாகிவிட்டாச்சு. 26க்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறது அப்ப வரக்கூடிய அறிவிப்பை பொறுத்து உங்க தலைப்பு பொருந்தும், இது நிரந்தரமா தற்காலிகமா அப்படிங்கிறது. உங்க கேள்விக்கு கூட்டணியின் அமைய பெறுவது அப்படியே ஓட் பேங்க் டிரான்ஸ்பர் அப்படி கிடையாது.
வாக்குகளை பெறுவது தந்திரம் என்றால் வாக்குகளை பிரிப்பது ராஜதந்திரம் அரசியலை பொறுத்த வரைக்கும். அப்ப அந்த கூட்டணியின் அமைய பெறுவதுங்கிறது வந்து எதிர்கட்சிக்கு போறக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு முக்கிய காரணமாகவும் தான் கூட்டணி அமைய பெறுகிறது. ஒரு கூட்டணின்னு வந்தோடனே அவங்களோட வாக்கு வங்கி உடனே நம்மளுக்கு டிரான்ஸ்பர் இங்கிருந்து அங்கே டிரான்ஸ்பர் ஆகும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. அந்த கணக்கு போட்டா அரசியல் நிகழ்வுல யாருனாலையுமே வந்து கூட்டணி அமைச்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. கூட்டணி அமைய பெறுவதற்கான காரணம் வாக்கு வங்கியை பிரிக்கணும். அவங்க எதிராக இருக்கக்கூடியவங்களோட போகக்கூடிய வாக்குகளை பிரிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருந்தா அந்த கூட்டணி அமைச்சு பிரிக்கணும். இதுதான் யதார்த்தமான விஷயம். மற்றபடி நம்ம பேசுறது எல்லாமே ஏனினம் சந்தேகம் வருகிறது அப்படின்னு யார் கிளப்புறா அந்த சந்தேகத்தை? அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எந்த நிகழ்வுகளை வச்சு? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆடியோ ஃபைல் 1, ஆடியோ ஃபைல் 2, ஆடியோ ஃபைல் 3, ஆடியோ ஃபைல் 4ன்னு சொல்லி இந்த அமைச்சர் இத்தனை ஆயிரம் கோடி சொத்து வச்சிருக்காரு, அந்த அமைச்சர்னு சொல்லி பட்டியல போட்ட பாஜக அதன் தொடர்ச்சியாக என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப நாங்க சொல்றோம்ல, திரைக்கு பின்னால பாஜகவும் திமுகவும் கள்ள உறவு தான். இந்த எலெக்ஷன் முடிச்ச உடனே முதல்ல நீங்களும் பாஜகவை விமர்சிக்கிறது இல்ல, நீங்களும் பாஜகவை விமர்சிக்கிறது இல்ல, அதிமுகவும் விமர்சிக்கிறது இல்ல, மற்ற கட்சிகள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பாஜகவும் உங்க மேல எடுக்கிறது இல்ல. அதனால உங்களுக்கு இருவருக்குமான ரகசிய உறவு இருக்குமோன்றத சந்தேகப்படுறாங்க அவங்க விமர்சிக்கக்கூடியவர்கள். நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம் கார்த்திகேயன் சார். அஇஅதிமுக தமிழ்நாட்டில் மாநிலத்தின் பிரதானமான இயக்கம், தமிழக மக்கள் நலன் சார்ந்த இயக்கம். அவர் சொன்ன மாதிரி இயக்கத்தோட நோக்கம் பொன்மனச்செம்மருக்கும் புரட்சி தலைவிக்கு அம்மாவுக்கும் இது வந்து ஒரு தேசிய இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு நோக்கம், ஒரு கனவு. அந்த கனவு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடியோ அமித்ஷாவோ ஏதோ ஒரு கருத்து வெளிப்படுத்தி அது ஏற்புடையதா இல்லைன்னா முதல் ஏற்பு யாருக்கு இருந்து வருதுன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு அஇஅதிமுக அமைதியா இருக்கா என்ன ஏது அப்படின்னு? ஒரு இடி ரைடு வருது, அந்த மாநிலத்துல ஜார்க்கண்ட் முதல்வருக்கு வருது, அது வருது அப்படின்னா குற்றச்சாட்டு யார் வைக்கிறார்களோ அவங்களுக்கு தான் அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு தன்னிச்சை அதிகாரம் பொருந்திய ஒரு இடத்தை போய் நம்ம இதோட தொடர்பதை பேசுவது அரசியல் ஆதாயம். சரி, ஓகே. இங்க பவுண்டரி கிளியரா இருக்கு. தமிழ்நாடு தமிழக மக்கள் அப்படிங்கிற பவுண்டரி டெபினிஷன் கிளியரா இருக்கும் பொழுது அங்க ஜார்க்கண்டுக்கு நீங்க ஏன் வந்து பேசல? இங்க மம்தாக்கு ஏன் பேசுறீங்க? அபிஷேக் பானர்ஜிக்கு ஏன் பேசல? ஏன் உமர் அப்துல்லாக்கு பேசல அப்படின்னு கேட்கறது இங்க தேவையில்லை. இந்த புரிதலோடு இருக்கிறாங்க. இல்ல பிரகாஷ் தான் அந்த விமர்சனத்தை வச்சாரு. ஏன் நீங்க அதிமுக மேல நடவடிக்கைகள் எடுக்கலன்னு சொல்றீங்க இல்லையா? இடியோ சிபிஐயோ தன்னிச்சையான அமைப்புகள், அவங்களுக்கு தெரியும் யார் மீது நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிறத. அதை நீங்க அரசியல் ரீதியாக தொடர்புபடுத்தி பேசுனதுக்கு தான் அவர் சொல்றாரு. இல்ல சார், நாட் ஒன்லி ரெய்டு. பாஜக என்பது ஒரு கட்சி மட்டுமல்ல, இந்துத்துவா என்பது ஒரு இயக்கம். ரைட்டா? எப்படி அண்ணாயிசம் அந்த இசம் இந்த இசம் சொல்லிட்டு போட்டுக்கிட்டே போடலாம் இல்லையா? எம்ஜிஆர் கூட அண்ணாயிசம்னு சொன்னார். கம்யூனிசம் கேபிட்டலிசம் மாதிரி அண்ணாயிசத்தை எம்ஜிஆர் சொன்னார். அந்த மாதிரி இசத்தை போட்டுக்கிட்டே போனீங்கன்னா இந்துயிசம்னு ஒன்று இருக்குது, இந்துயிச பார்வைன்னு ஒன்று இருக்குது, இந்துயிச கருத்துக்கள்னு ஒன்று இருக்குது. அவங்க அதுக்காக தான் கட்சி நடத்துகிறாங்க. ஆர்டிகல் 370 இருக்கட்டும், ராமஜென்ம பூமி ஆகட்டும், ஒவ்வொரு விஷயமாகட்டும், யூனிஃபார்ம் சிவில் கோடு உட்பட எல்லாமே வந்து அதுக்காக தான் அவங்க கட்சி நடத்துறாங்க. அதுல எல்லாம் முரண்படவே இல்லை அதிமுக. அந்த விஷயங்கள்ல எங்க முரண்படுறாங்க? மத்திய பட்ஜெட்டையே, மத்திய அரசோட பட்ஜெட்டையே அவங்க விமர்சிக்கவே இல்லை. சரி, ஓகே. அப்போ பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் இப்போ ஒரு போர்க்களத்துக்கு போனால் வில் அம்பு ஏந்தி சண்டை போடணும். நான் போயிட்டு போர்க்களத்துக்கு முன்னாடி அப்படியே நிற்பேன், நான் வந்து போர்க்களத்துக்கு வந்திருக்கேன், நானும் எதிரி தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிதான் நிக்குது அதிமுக. பாஜக அல்லாத இல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இல்லாத ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைப்பதற்கான நம்பிக்கை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துவிட்டது. அந்த பேச்சுவார்த்தையும் முடிந்ததன் அடிப்படையில் தேசிய கட்சிகளுடனான கூட்டணி வேண்டாம் அப்படின்னு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேசிய கட்சியோட கூட்டணியில வேண்டாம்னு சொல்றது ஓகே, நம்ம அதை பேசிட்டோம். ஆனா இங்க அந்த நம்பிக்கையை வந்தாதானே வெளிப்படுத்த முடியும். அந்த பாமக வந்துரும், தேமுதிக வந்துரும் அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில தான் அதுல பாமக தேமுதிகவில் பாமக ரொம்ப முக்கியமான கட்சியா தான் இருக்குது. இன்னும் அவங்களோட நிலைப்பாடு வந்து எந்த பக்கம்ங்கிறது தெரிய வரல. குறிப்பா வட தமிழகத்தில் 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய கட்சியாட்டு தான் மக்களவைத் தேர்தலில் அந்த கட்சி இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் அதிமுகவுக்கு பாமக தேவைங்கிறத KP முனுசாமி வெளிப்படுத்தியிருக்கிறாரு, CV சண்முகம் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதே வேளையில் ஜெயக்குமார் போன்றவங்க வந்து நாங்கள் பெரிய கட்சி, எங்களை நம்பி வந்தவங்க வாங்க அல்லாது போங்கங்கிற மாதிரிப்பட்ட ADMK பெரிய கட்சிங்கிற அதை
ஜெயக்குமார் போன்றவங்களும் வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னோட பார்வையில் பாமக எந்த பக்கங்கிறது இன்னும் முடிவடையலைன்னு தான் நான் கருதுறேன். அந்த வகையில் தான் இவர் தேர்தல் தேதிக்கு பிறகு கூட்டணி முடிவு பண்ணலாங்கிற வார்த்தையும் எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துறாரு. சட்டமன்றத்தில் ஜி.கே. மணியை பார்த்து அவர் சிரிச்சு பேசுனதும் கூட இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா இல்ல அப்ப தனித்த வாக்கு சதவீதம் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரா தேசிய கட்சிகளுடன் கூட்டணியே இல்ல அப்படின்னு? நீங்க சொல்ற மாதிரி பாமக எல்லாம் வரலைன்னா கூட பாஜக அவர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரு. அண்ணாமலை ஃபேக்டர் பிளஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ஃபேக்டர், ஓகே, அவரு செய்தி தொடர்பாளர் சொல்லக்கூடிய ஃபேக்டர் ரெண்டுல முடிவு பண்ணிட்டாரு. காங்கிரஸ் அவரை நோக்கி நகரல்ல, அவங்க வின்னிங் அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. தோத்து போன எடப்பாடி கூட நாங்க ஏன் கூட்டணி போனோன்னு தான் காங்கிரஸ் தலைவர். அந்த இடத்துல தான் திரு ரகு என்ன சொல்றாரு, இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம். நீங்க 2-3 மாதங்களுக்கு முன்பாக நடந்த விவாதங்கள் என்ன சொல்லப்பட்டதுன்னா, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால பாஜகவுக்கு ஏன் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொடுக்கணும்னு அந்த கட்சி நினைக்குது, அவருக்கு டார்கெட் 26 தான். ஆனா இந்த முறை வெற்றிங்கிறது 26ல பிரதிபலிக்கும் அடிப்படையில் இந்த தேர்தல் முக்கியமானதாக. ரகுவோட கருத்து 100க்கு 100 சரி. பார்லிமெண்ட் தேர்தலில் அவர் வீக்கா போனாருன்னா ஜெயலலிதா எமர்ஜ் ஆன மாதிரி எமர்ஜ் ஆக முடியாது. கண்டிப்பாக 98 பார்லிமெண்ட்ல ஜெயலலிதா அம்மையார் ஒரு தோத்து போனவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து பாஜக, பாமக, மதிமுக, சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடு ராமூர்த்தி எல்லாம் தோத்து போனவங்கெல்லாம் சேர்த்து ஒன்னா சேர்ந்து வெற்றி பெற்றனால தான் 2001 எமர்ஜென்சி கிடைச்சது. அதே மாதிரிப்பட்ட ஒரு தன்மையை இவர் அடைய முடியாத சூழ்நிலையில இருக்கிறாரு. பாமக இன்னும் பாஜகவா அதிமுக முடிவெடுக்கல. ஓகே, அதாவது அதிமுகவுக்கு தான், அதிமுகவுடைய வெற்றிக்கு தான் கூட்டணி கட்சிகள் தேவை. அந்த கட்சிகளுக்கு சாய்ஸ் இருக்கு, ஏடிஎம்கேயா பாஜகங்கிற சாய்ஸ் இருக்கு. அதுதான் ரவீந்திரன் சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. கரெக்ட். இப்ப 2009 எலெக்ஷன் கூட சொல்லலாம். 2004ல படுதோல்வி அடைஞ்ச ஏடிஎம்கே 2009ல பெரிய வெற்றி பெறல. அப்ப கூட யூபிஏ தான் ஜெயிச்சாங்க, close to more than 25 seats. அந்த இவங்க வாங்கின 12 சீட் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர் ahead of 2011 அந்த ஸ்வீப் வரத்துக்கு நம்பிக்கை கொடுத்தது அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கிடைச்ச ஓட்ஸ். அதான் நான் சொல்றேன், சீட்ஸ் நீங்க 91ல ஸ்வீப் பண்றதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஒன்றிணைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 89ல ஸ்வீப் பண்ணாங்கல்ல, அது இம்பார்ட்டன்ட். ஏடிஎம்கே இணைஞ்சதுன்னா திமுகவுக்கு பெரிய எதிர்கட்சி ஒரு ஃபோர்ஸ்ங்கிறத நிரூபிச்சாங்க. நீங்க ஹிஸ்டாரிக்கலி தமிழ்நாடு வரலாறு பார்த்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. நான் திரு சத்யன் என்ன கேட்க விரும்புறேன்னா, 2001ல செல்வி ஜெயலலிதா அவங்க மூப்பனாரை பார்த்து அந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. பிகாஸ் ஷி நியூ ஏடிஎம்கே நீடட் தி சப்போர்ட் ஆஃப் மூப்பனார் டு ஃபார்ம் தி கவர்மெண்ட்ங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. நீங்க விஜய்க்கெல்லாம் பயப்படணும் அதிமுக சொல்றீங்க. இல்ல அப்ப இருந்த ஆளுமைகள் வேற அன்டெஸ்டடா இருக்கு. எம்ஜிஆர் ஓட் பேங்கையே பார்த்து அதிமுக தற்காத்துக்கணும். 2016ல தனியா நிக்கும் போது ஜெயலலிதா இருந்தாங்க. நீங்க அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவங்களுக்கு இருந்த கரிஸ்மா, அவங்களுக்கு இருந்த பாப்புலாரிட்டி நம்ம டினை பண்ண முடியாது. எம்ஜிஆரும் சரி, ஜெயலலிதாவும் இல்ல சார். மூப்பனாருக்கு காங்கிரஸோட ஓட் பேங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பேஸ் இருக்கு. நீங்க விஜய்ங்கிறது அன்டெஸ்டட். ஆனா அதை பார்த்து அதிமுக காரணம் எதுக்கு விஜய் வராரு அப்படின்னா, இப்ப ஜெயலலிதா ஹெல்தியா இருந்தாங்க அப்படின்னு இருந்தா அவர் கூட யோசிச்சிருப்பாரு. அவங்க இப்ப இருந்தா கூட அவங்க 80 தாண்டி இருக்க போதில்லை ஏஜ். அவங்க இல்லாத இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கு. ஏடிஎம்கே தேயுதுங்கிற ஒரு மனப்பான்மை பிஜேபிக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க. இங்க எங்க கட்சி வளரணும், ஏடிஎம்கே உடைய ஸ்பேஸ் நாங்க ஆக்குபை பண்ணுவோங்கிற மாதிரி பேசினதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை உடைச்சாரு. எங்க மத்தியில் என்ன ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ். நான் கேட்கிறேன், இப்ப ராமர் கோயிலுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி போல, அதுவே பிஜேபிக்கு ஒரு மெசேஜ். நான் இப்ப நீங்க பண்ற பாலிடிக்ஸ் நான் வரமாட்டேன், எங்களுக்கு வேற மாதிரி ஒரு நாங்க கடவுளை வழிபட்டா கூட நீங்க பண்ற ஒரு அரசியல் நாங்க பண்ண மாட்டேங்கிற ஒரு மெசேஜ். பட் அவர் பப்ளிக்கா சொல்ல முடியுமா? உதயநிதி சொன்னார்ல, கோயில் கட்டினது தப்பு இல்லைங்க, முனுசாமி சொன்னார். எடப்பாடியில சொல்லுவீங்க, அது எல்லா முடிவும் கூட்டணி ராமரை வைத்து ஏமாற்றினால் கொள்கையா தண்டனையை ராமர் தருவார். கார்த்திகேயன் கொள்கையா இருக்கட்டும், கூட்டணியா இருக்கட்டும், எடப்பாடி தான் சொல்லணுமா? எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா ரீஜனல் பார்ட்டிஸ் சொன்ன, திமுகவையும் சொல்றேன். ஓகே, திரு ஸ்டாலின் தாண்டி ஒருத்தர் சொல்றதெல்லாம் டசன்ட் மேட்டர். கேசிபி கூட குறிக்கிட்டாரு. நான் ஒரே ஒரு கேள்வி திரு சத்யன்ட்ட, திரு ரகு, திரு ரவீந்திரன் சொன்னதை வச்சு சேலஞ்சு திமுக எத்தனை நாடாளுமன்ற தொகுதிகளை ஜெயிக்குது அப்படிங்கிறதா, நம்மளை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை பாஜக கூட்டணி பெற்றுவிடக்கூடாதுங்கிறத விட பெரிய சேலஞ்சாக விஜயும் இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது அதிமுகவுக்கு, திரு எடப்பாடிக்கு அப்படின்னு திரு ரகு சொன்னாங்க. சேர்த்துக்குங்க, காங்கிரஸ் இருக்கிறதுலே ஒரு சிக்னிபிகன்ட் பார்ட்டி
இவங்க இப்போ நம்மளோட அலையன்ஸ் வரணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. திமுகவே 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து ஒரு நியூட்ரல் பார்ட்டி, தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க, அவங்களோட அலையன்ஸ் நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கலாக ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. அந்த நினைப்பு இவங்களுக்கு இல்லையான்னு கேட்குறேன். ஏடிஎம்கேக்கு இல்லையா? நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ்னா அவங்க இருந்தால் நல்லா இருக்குமே. வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அப்புறம் ஒரு தேசிய கட்சிகளே வேண்டாம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, சத்யன் பதில் சொல்றோம். இந்த நீண்ட நிறைய பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்ரி எலெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், எவ்ரி எலெக்ஷன் ரிசல்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல ஒன்னொன்னுலயும் ஒரு படிப்பினை, நம்ம எங்க தவறு செய்தோம், எங்க நம்ம வந்து கரெக்டான காம்பினேஷன் அமைச்சோம், எது சரியா நடந்ததுன்னு எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம். மரியாதைக்குரிய ரகு அவர்களுக்கு நான் சொல்றேன், அவர் வந்து 1998 கோட் பண்ணாரு, 2001 கோட் பண்ணாரு, 2009 கோட் பண்ணாரு. சார் 2017 இருந்து இந்தியாலேயே எந்த அரசியல் இயக்கத்துல இல்லாம இரட்டை தலைமை அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நோபடி கேன் ஒர்க் அண்டர் 2 bosses அப்படிம்பாங்க. அதனால ஏகப்பட்ட குழப்பங்கள். அதனால ஒரு வீடு கட்டுறதுக்கு நம்ம 10 வருஷம் கட்டினாலும் அந்த வீடை இடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் போதும். அந்த மாதிரி 50 ஆண்டு கால இயக்கத்துல இந்த இயக்கம் பட்ட சோதனைகள், மக்கள் மத்தியில ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவுன்னு ஒரு காலம் இருக்கு. அந்த முடிவு ஏற்பட்டு ஒற்றை தலைமை தான் சிறந்தது, அந்த ஒற்றை தலைமை வழிநடத்த சிறந்தவர் இவர் தான் சொல்லி அவர் எடப்பாடியார் அவரை ப்ரூவ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இல்ல யாரும் பலவீனப்படுத்தல, ஓபிஎஸ் உள்ளிட்ட யாரும் பலவீனப்படுத்தலன்னு தானே நம்புறீங்க? ஒரு செய்தி கார்த்திகன், அந்த இரட்டை தலைமை சூழ்நிலை இருந்த காலத்துல கூட 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறோம்னு மக்கள்கிட்ட போகும்போது அஇஅதிமுக ஓட் டிஃபரன்ஸ் வந்து ஒன்லி 3% தான், 18 லட்சம் வாக்குகள் தான். ஆனா அதே நாடாளுமன்ற 2019 எடுத்தீங்கன்னா அஇஅதிமுக வாக்கு சதவீதம் 18%. இதே ஊடகத்துல நான் உட்காரும்போது எத்தனையோ பேர் வந்து எலி நகையாடி நானே கேட்டிருக்கேன், அஇஅதிமுக அஸ்தனமாயிருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. 2006 ஆஸ் அன் ஆப்போசிஷன் அம்மா எடுத்த சீட்டை விட இரட்டை தலைமைங்கிற குழப்பத்தை வச்சு அதுல ஒருத்தர் உள்ளடி வேலை பார்த்து அதையும் சமாளிச்சு எல்லாத்தையும் முடிச்சு we lost with a margin of 3%. இல்ல இப்ப சேலஞ்சஸ் உங்களுக்கு அதிகம்ன்றாங்க. திமுக கூட்டணி ஒரு பக்கம் வந்து உணருங்க, திமுக கூட்டணி ஒரு பக்கம் லட்சக்கணக்கான மக்கள் இதை பாக்குறாங்கன்னாலும் நாம சொல்லக்கூடிய கருத்து உடனே அது வாக்கா மாறாது. இல்ல மக்களோட அன்றாட நிகழ்வுகள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. சேலஞ்சஸ் அதிகம்னு சொல்றாங்கல்ல அதிமுகவுக்கு. திமுக கூட்டணி பலமா இருக்கிறது ஒரு சவால், பாஜக கூட்டணி ஒரு சவாலாக இருக்க வாய்ப்பு இருக்கு, ரெட்டல ஒரு சவாலாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திரு கேசிபி சொல்றாரு. அப்ப எல்லா சவால்களையும் நீங்க எதிர்கொண்டு ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா இன்னொரு சவால் விஜய் வேற காத்திருக்கிறாரு. அப்ப இந்த வெற்றி ரொம்ப முக்கியம்ன்றாங்க. கார்த்திகேயன், இதெல்லாம் யூகம், இதெல்லாம் நிதர்சனம் கிடையாது. நம்ம வந்து பூனை கண்ணை மூடிட்டு உலகமே இருந்த மாதிரி இதெல்லாம் யூகங்கள். ரகு அவர்கள் ஃபர்ஸ்ட் சுட்டுல கேட்டாரு, ஏன் அதிமுக பாஜக எதிர்த்து எதுவுமே பண்ணல அப்படின்னு. இன்னைக்கு சட்டமன்றத்துல மேகதாதுக்கு ஏன் வந்து திமுக எந்த நடவடிக்கை எடுக்காம அமைதியா இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு பண்ணது மட்டும் இல்லாம சாயங்காலமே போராட்ட அறிவிப்பு வந்துருச்சு February 9. அந்த போராட்டம் என்பது திமுக அமைதியா இருந்ததுக்கு மட்டும் கிடையாது, எப்படி டிபிஆர் வரைக்கும் போச்சு, டிபிஆர் கொடுத்தது எப்படி அனுமதி கொடுக்கலாம் பாஜகங்கிறது சேர்த்துதான் அந்த போராட்டம். தமிழக மக்கள் நலன் உரிமைனா கண்டிப்பா அது யாரா இருந்தாலும் குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. திமுக மாதிரி ஆடியோ ஃபைல்ஸ் லீக் ஆனதுக்கு அப்புறம் மேகதாது என்ன வேணா நடந்துட்டு போங்க, நாங்க சத்தமே போட மாட்டோம்னு சொல்லி திரைக்கு பின்னாடி கள்ள உறவு வச்சுக்கிறது கிடையாது. நாங்க எதா இருந்தாலும் வெளிப்படையாதான் இருக்கு, வெளிப்படையாதான் நடக்குது, வெளிப்படையாதான் பேசி அந்த நரேட்டிவ் ஊடகத்துல பேசப்படுதுங்கிறதுனால அது மக்கள் எண்ணத்துல இருக்குதுங்கிறது கிடையாது. அது நம்மளா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ண ட்ரை பண்றோம். அதுக்கு யார் ஆதாயம், எதிர்கட்சிக்கு அது ஒரு ஆதாயமா அப்படின்னு நம்ம நம்புறோம். அப்படி கிடையாது, களம் வேறையா இருக்கு. மக்கள் ஏமாற்றத்துல இருக்காங்க, மக்களோட ஏமாற்றம் உச்சபட்சத்துல இருக்கு. அதுதான் எதிரொலிக்க போகுது தேர்தல் காலத்துல. நம்ம சொல்ற மாதிரி கள்ள உறவா, ஏன் கூட்டணி வரல, திமுக கூட்டணி ரொம்ப பலவீனமா தான் இருக்கு. ஜவஹர்லால் சொல்லலையா சீட் இல்ல வேண்டாம் அப்படின்னு, மதிமுக என்ன சொல்றது, சீட்டே தரனாலும் பரவாயில்ல நாங்க போட்டியிடுவோம்னு. திரு கேசி பழனிசாமி, பிரதமர் வேட்பாளரை முன்னிலைப்படுத்த வேண்டியதில்லை, மாநில உரிமைகள் மௌனம் காக்க வேண்டியதா இருக்கு. அந்த விவகாரங்கள்ல தேசிய கட்சிகளோடு கூட்டணி வச்சா, தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைக்கிற போது அவங்கள வளர்த்து விட வேண்டியதா இருக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க வேண்டான்னு நினைக்கிறது இந்த தேர்தலை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பலப்படுத்தக்கூடிய அம்சங்களாக இருக்குமா? இல்ல, அவரு திரு ரகு சொன்ன மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அமைக்கப்படுகிற அஸ்திவாரம். அதுல மாற்று கருத்து வந்து இல்ல. இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிய புள்ளி விவரம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில பெற்ற அதிகபட்ச வெற்றியை கொண்ட புள்ளி விவரம் 7 நாடாளுமன்ற தொகுதிகள்ல தான் வெற்றி சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில. மெகா கூட்டணி அமைச்சாலே இல்ல, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல பார்லிமெண்ட் வைஸா அந்த வாக்குகளை ஒருங்கிணைத்து பார்க்கிற போது இன்னைக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி அவரே சொல்லியிருக்காரு,
அதுல 7 தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றிருக்குது அந்த கணக்குப்படி. 3 தொகுதியில வந்து கொஞ்சம் குறைந்த வித்தியாசம் தான் இருக்குதுங்கிறாரு. அப்ப ஸ்ட்ரெயிட்டா 30 அவுட். அப்ப மிச்சம் 10 தான் வந்து இருக்கு. அது ஒன்று. இரண்டாவது இல்ல அந்த வெற்றி போதுமானதுன்றாரு திரு ரகு. வந்து குறைந்தபட்சம் 5 தொகுதிகள் வரைக்குமாவது வெற்றி பெற்றா போதுமானதுன்றாரு. நான் முடிச்சிடுறேன். அதே மாதிரி திரு சத்யன் சொன்னாரு 15 லட்சம் தொண்டர்கள் உங்க பின்னாடி இருக்கிறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்க முடிவுக்கு கட்டுப்படுறோம், நீங்க முடிவெடுங்கன்னு கொடுத்தாங்க. ஆனா அவர் சாவி கொண்டாந்து தலைமை கழக நிர்வாகிகளை கையில கொடுத்துட்டு அவர் பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு, பாஜக கூட்டணி வேண்டாம் என்று தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டு விட்டது அப்படித்தான் சொன்னாரே ஒழிய, மோடியா லேடியான்னு அம்மா சொன்ன மாதிரி 15 லட்சம் தொண்டர்கள் என்னிடத்துல மதுரை மாநாட்டுல சொல்லி இருக்காங்க என்ன முடிவெடுக்க சொல்லி. அதனால நான் இந்த பாஜகவை எதிர்த்து நிக்க தயாராகிவிட்டேன். அந்த நேரேட்டிவ் உள்ள அவர் வந்து வரல. அடுத்து பாஜக கூட்டணி முடிவு தொண்டர்கள் சொன்னதுனால கூட்டணி வேண்டாம் முடிவெடுத்தோன்னு தீர்மானம் போட்டாங்கல்ல தலைமை கழகத்துல. தொண்டர்கள் வேண்டாம்னு சொன்னாங்கன்னு அந்த வார்த்தை இருக்கு. அது வந்து எடப்பாடி பழனிசாமியோட முடிவாக அவர் சொல்லலாம். எல்லா அவரோட பத்திரிகை பேட்டியும் பாருங்க, தலைமை கழக நிர்வாகிகள் தலைமை கழகத்துல கூட்டம் போட்டாங்க. அப்ப அவர் நேரடியா இப்ப அம்மா என்ன சொன்னாங்க, மோடியா லேடியா நான் பாத்துறேன் அப்படின்னாங்க. அந்த போட்டிக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்ல. அடுத்து பாஜக விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த சட்டமன்ற நடைமுறைகள் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் சாப்ட் வித் டிஎம்கே அது மாதிரி வந்து ஒரு பிம்பம் இப்ப இந்த கடந்த ஒரு வாரத்துல வந்து கட்டமைக்கப்பட்டு விட்டது. இது அதிமுகவுக்கு நல்லதல்ல. அடுத்து ஒரு பொதுவான அரசியல் விமர்சனங்கள்ல பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக இது ஒரு பக்கம் பிளவுகள், இந்த பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் திமுக பாஜக, இது எல்லாமே வந்து கொஞ்சம் பாஜகவை உயர்த்தி பிடிக்கிற ஒரு களமாக வந்து அமைஞ்சிருது. இப்ப உடனடியா எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியது இந்த நேரேட்டிவ் முதல்ல நம்ம மாத்தணும். இல்ல பாஜகவுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தி இருப்பதாக எதை கருதுறீங்க? இல்ல அதாவது இப்ப இந்த ஒரு மாத காலங்கள்ல பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா களம் எப்படி அமையுதுன்னு பாருங்க. அதிமுக பாஜக மீண்டும் இணையுமா? பாஜக வளர்ந்திருக்கா? இரட்டை இலக்கத்துல அவங்க வாக்கு வாங்கிடுவாங்களா? இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் திராவிட மாடல், இந்துத்துவா மாடல், இது ஒரு புறம். அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா மறைமுகமாக பாஜக வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகம் அளிக்கிற வகையில அமைந்து விடுது. திமுக அதிமுகங்கிற இருதுருவ அரசியலையும் பேசினாங்களே. இல்ல நான் சொல்றது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்திச்ச உடனே உள்கட்சி பிரச்சனை இரட்டையில இதெல்லாம் விடுங்கப்பா, திமுக அப்படியே கொந்தளிச்சிருக்கணும். திமுக நீங்க சத்யன் பதில் சொல்லட்டும். அதிமுக தொண்டன் ரசிக்க மாட்டான். சத்யன் பாஜக திமுகங்கிற அந்த நரேட்டிவ் தான் சமீப நாட்கள்ல எமர்ஜ் ஆயிருக்கு. அது அதிமுகவுடைய வெற்றிக்கு ஆபத்து. திமுக மீதான விமர்சனங்களும் குறைஞ்சிருக்கு, பாஜக மீதான எதிர்பார்ப்பு கூடியிருக்கு. அதை எப்படி எதிர்கொள்ள போது அதிமுக? விமர்சனம் என்பது அறிவு மூலமா வரும். கார்த்திகேயன் சார், உங்களுக்கே நல்லா தெரியும், இது வரைக்கும் எதிர்கட்சி தலைவரா 350 அறிக்கை மேல அவர் கொடுத்தாச்சு. டிவியை பார்த்துதான் பேசினாதான் எதிர்ப்புங்கிறது கிடையாது. எதிர்கட்சி தலைவரா ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா அவர் என்ன வேலை செய்யணுமோ அந்த எடப்பாடியார் அதை செய்யறாரு. ஒரு சின்ன விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, 15 லட்சம் தொண்டர்கள் பங்கு பெற்ற, மக்களும் பங்கு பெற்றல ஒட்டுமொத்த தீர்மானம் அதிகாரத்தை அவர் கையில கொடுத்தா கூட தன்னுடன் இருக்கக்கூடிய கழக முன்னோடிகளும் அவர்களுக்கும் மதிப்பளித்து இன்னைக்கு வந்து ஈஸிலி ஆக்சசபிள் லீடர் எடப்பாடியார் கட்சியை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் 1.5 கோடி தொண்டர்கள் வந்து 2 கோடி தொண்டர்களா மாற முடிஞ்சு. கடைக்கோடி தொண்டன் கூட போய் பார்க்கக்கூடிய ஈஸிலி ஆக்சசபிள் லீடரா இருக்காரு அவர். அதனால அனைவரும் விருப்பப்படக்கூடிய லீடரா இருக்காரு. அவர் சொன்னார் இல்லையா, 7 பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சி தான் நாங்க ஜெயிச்சோம், 3 பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சி எல்லாம் தோத்தோம் அப்படின்னா அதோட நிக்க போறதில்ல. அந்த அனாலிசிஸ் அவர் அப்பவே பண்ணி முடிச்சதுனால, 21 பண்ணி முடிச்சதுனாலதான் கடந்த ஒரு ஆண்டு காலமாக பூத் வைஸ் ஒர்க் நடக்குது. ஒரு பூத்துக்கும் ஐடி விங் இருந்து ஒரு 2 பேரு, இளைஞர் எலமெண்ட் பாஸ் இருந்து 4 பேர் அப்படின்னு சொல்லி ஒரு அணிக்கு சேர்த்து தமிழகம் தழுவி 67,000 பூத்துன்னு சொன்னாலும் சரி, 87,000 பூத்து சொன்னாலும் சரி, ஒரு வருட காலமாக
களப்பணி நடந்துகிட்டு இருக்கு. கட்சி கட்டமைப்பை பலப்படுத்தி எங்க ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆமா, அடி பவுண்டேஷன் வந்து எங்க வீக்கா இருக்கும், எங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லி அதன் அடிப்படையில் தான் அவரோட ஒரு அறிக்கையும் வருது, அவரோட ஒரு பிரஸ் இன்டராக்ஷன் அப்படிதான். நான் பிரகாஷ்ட ஒரே ஒரு கேள்வி இது சம்பந்தமான கேட்டு நிறைவு செய்யறேன். அதனால அது அவர்கிட்ட நீங்க பாக்கலாம். சரி, ஓகே. திரு பிரகாஷ், களம் ஹீரோ மாதிரி வந்து வீரவசனம் பேசினாதான் தலைவர்கள் எல்லாம் கிடையாது. திரு கேசிபி சொல்ற மாதிரி களம் திமுக பாஜகன்னு இருக்கா, இல்ல திமுக அதிமுகன்னு இருதுரு அரசியலுக்குள்ள இருக்கு? அதாவது இந்த அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நப்பாசை எப்பவுமே இருக்கும். அதை வந்து திமுக எதையுமே திமுகவோட சேர்ந்தாதான். இப்போ ஓபிஎஸ் வந்து சசிகலா வந்து ரிமூவ் பண்ணும்போது சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? ஸ்டாலினை பார்த்து சிரிச்சாரு அப்படின்றதுதான். இப்போ இந்த துணை எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்த சீட்டை உதயகுமாருக்கு கொடுக்கறது இருக்கு இல்லைங்களா, அது ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு முடிவுன்னு வச்சுக்கலாம். நீண்ட நாள் டிமாண்ட் அதை கொடுத்துட்டாங்க. உடனே அது அப்படி அது எம்ஜிஆர் காலத்துல கொடுத்தாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதான் அவன் எப்படியா அவன் திமுக காரன். இப்போ சிபிஎம் களம் எப்படி இருக்கு? அவர் வந்து திமுக பாஜகவா இருக்குதா கருதுகிறார், அது அதிமுகவுக்கு ஆபத்துங்கிறாரு. அப்படி அதாங்க, அந்த மாதிரி எந்த காலமும் எங்கேயும் இல்லைங்க. திமுக வந்து டோட்டலா திமுக வந்து எதிர்த்து தான் நின்னுகிட்டு இருக்கு, எதிர்த்து தான் பாஜகவை களம் காணுது. இப்போ ஒரே ஒரு விஷயம், மாநில கேசிபி உட்பட எல்லாரையும் கேட்கிற, மாநில உரிமைகளுக்காக நாங்க கட்சி நடத்துறோம் அப்படின்னா அப்ப எம்ஜிஆர் மாநில உரிமைகளுக்காக கட்சி நடத்தலையா? ஜெயலலிதா மாநில உரிமைகளுக்காக கட்சி நடத்தலையா? எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தியோட நின்னாரு, ஜெயலலிதா வந்து ராஜீவ் காந்தியோட நின்னாங்க, ரைட்டுங்களா? எடப்பாடி வந்து 4.5 வருஷ காலம் மோடியோட நின்னாங்க. அதனால பாதிப்படைஞ்சிருக்குன்றாரு. இது மாநில உரிமைகள் பாதிப்படைஞ்சிருக்கு, இனிமே வேண்டான ஒரு முடிவு எடுக்கிறாரு. அது அவருக்கு எலெக்ஷன் தேர்தல் அடிப்படையில் என்ன லாபம் கொடுக்குறது பொறுத்து கவர்மெண்ட்ல இருக்கிற போதுல நீங்க ஃபைட் பண்ணிருக்கணும். சிஏக்கான ஒரு முடிவு பார்க்கலாம். என்ன வேணாம்னு நினைக்கிறாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏடிஎம்கே வாங்க போற தாக்குதல் பிஜேபி கிட்ட யாரும் பண்ண முடியாது அளவுக்கு தாக்குதல். நன்றி நன்றி. முடியாம இருக்கிறார். நேர்பட பேச நிறைவு. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு